2026 ஏப்ரல் 30 நேற்று அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே அதிர வச்சிருக்கு. நாங்க ஏன் ஐரோப்பாவில் இருக்கணும் அப்படின்னு அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கார். இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனின்னு அமெரிக்கா காலங்காலமா இந்த நாடுகளில் ராணுவ தளங்களை வச்சிருக்கிறார்கள். அந்த ராணுவ தளங்களை கலைக்க போறதாகவும் அமெரிக்கா முடிவெடுத்திருக்காங்கன்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு. இது சும்மா பேச்சுக்காக சொன்னதா இல்ல உண்மையிலேயே அமெரிக்கா ஐரோப்பாவை கைவிட போகுதா, இதனால் உலக அரசியல் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நேற்றைய தினம் அமெரிக்காவோட ஓவல் ஆபீஸ்ல நடந்த பிரஸ் மீட்டில் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கோபமா தான் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். செய்தியாளர்கள் இத்தாலி, ஸ்பெயினை பற்றி கேட்டப்போ கூட ஆமா அங்கிருந்த படைகளை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கு, ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம இத்தாலி நமக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல, ஸ்பெயின் ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓப்பனாகவே ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார். இதற்கு முதல் நாள் தான் ஜெர்மனியை பற்றியும் இதே மாதிரியே ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இப்ப ஏன் ட்ரம்ப் அவர்கள் இப்படி கோபப்படுறார் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு முக்கியமான காரணமே ஈரான் தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற மோதல்ல அமெரிக்கா எதிர்பார்க்கிற அளவுக்கு இத்தாலியும் ஸ்பெயினும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணல. அமெரிக்கா போஸ்ட் கொள்கைப்படி எங்களுக்கு உதவியா இல்லாத நாடுகளுக்கு நாங்க ஏன் செலவு பண்ணி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் அவர்களோட வாதமா இருக்கு. அமெரிக்கா இவ்வளவு காலம் கொடுத்த அந்த பாதுகாப்பை ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தான் இப்ப ட்ரம்ப் அவர்கள் பார்க்கிறார். அது தெளிவாகவே தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜெர்மனியில மட்டுமே கிட்டத்தட்ட 36,000 அமெரிக்காவோட வீரர்கள் இருக்காங்க. இத்தாலியில 12,000க்கு மேலையும், ஸ்பெயினில் 3,800 பேருன்னு ஐரோப்பாவோட முக்கியமான இடங்களை அமெரிக்கா தான் அரண் மாதிரி பாதுகாக்கிறோம் என்பதுதான் ட்ரம்ப் அவர்களோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி இவங்க எல்லாருமே அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் எல்லாருமே திடீரென்று வெளியேறினா அந்த நாடுகளோட பாதுகாப்புக்கு யார் கேரண்டி? இப்போ இருக்கின்ற ஜெர்மனியா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், இத்தாலியா இருக்கட்டும், அவங்களோட பாதுகாப்பு என்னவாகும்? இந்த கேள்வி தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மாதிரியான நாடுகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐரோப்பாவுக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிடும் என்பதுதான் அமெரிக்காவோட கருத்து. இது வெறும் ஒரு நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது நாட்டோ அப்படிங்கிற உலகத்தோட பெரிய ராணுவ கூட்டமைப்பையே அசைக்க பார்க்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அமெரிக்கா வெளியேறினா ஐரோப்பிய நாடுகள் ஒன்னா சேர்ந்து புதுசா ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். அப்படி நடந்தா இவ்வளவு காலம் உலகத்தை வழிநடத்திக்கிட்டு இருந்த அமெரிக்காவோட செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும். சீனா, ரஷ்யா மாதிரியான நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயமா அமையும் என்பதுதான் பல வல்லுநர்களோட கருத்து. சரி, இப்ப ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். அமெரிக்கா வெளியே வந்தா அமெரிக்காவுக்கு தான் லாபம், அமெரிக்காவுக்கு காசு மிச்சமாகுமே அப்படின்னு நம்மள பல பேர் நினைக்கலாம். ஆனா நிஜத்துல இது அமெரிக்காவுக்கே பெரிய ஒரு ஆப்பா முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் நிறைய பேர் சொல்லுகின்ற கருத்தா இருக்கு. இவ்வளவு காலமா உலகத்துக்கு பெரியன நாங்க தானு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வருவோம்னு சொன்னதாலதான் எல்லாருமே அமெரிக்கா பேச்சு கேட்டாங்க. இப்ப இத்தாலி, ஸ்பெயின்ல இருந்து ட்ரம்ப் படைகளை திரும்ப பெறும்போது அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா மேல இருந்த நம்பிக்கையானது போயிடும். இக்கட்டான நேரத்தில் கைவிடுறவனை எதுக்காக தலைவனா ஏத்துக்கணும்னு ஐரோப்பா நினைக்க ஆரம்பிப்பார்கள். இது அமெரிக்காவோட வல்லரசு பதவிக்கும் அமெரிக்காவோட ராணுவ பலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பேக்ஃபயரா மாறும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இதே நேரத்தில் ஐரோப்பாவில் இந்த அமெரிக்கா வெளியேறும் போது ஐரோப்பாவோட எதிரி நாடுகளுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பூனை வெளியே போனா எலிங்க ஆட்டம் போடுற மாதிரி தான் இது. ஐரோப்பாவோட அமெரிக்கா இல்லைன்னா இந்த இடத்தை பிடிக்க ரஷ்யா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரியே உலக அரசியல் அமெரிக்காவோட பிடி குறையும் போது சீனா அந்த இடத்தை பிடிப்பதுக்கு அவளா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா பின்வாங்குற ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியா அமையும். அதாவது அமெரிக்காவோட எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா அமையும் என்பதுதான் உண்மை. ஆகவே இப்ப அமெரிக்கா ஐரோப்பாவில இருந்து வெளியே போகிறார்கள் என்ற வெப்பம். அப்படி வெளியே போனா கண்டிப்பாக இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்கப்படும். ரஷ்யா ஐரோப்பாவுக்கு தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆரம்பிப்பார்கள். அது ராணுவத்தை பயன்படுத்தி என்று சொல்ல முடியாது, பட் டிப்ளமேசி ரீதியாகவும் பிரசன் மூலமாக ரஷ்யா ஐரோப்பாவுக்கு ஈஸியாகவே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிப்பார்கள். ஜெர்மனி, இத்தாலி மாதிரியான நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் வெறும் சண்டை போடுறதுக்கு மட்டும் இல்ல, அங்கே இருந்துதான் மத்திய கிழக்கு அதாவது மிடில் ஈஸ்ட் மற்றும் ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குது என்பதை அமெரிக்கா உளவு பார்க்கிறார்கள். அந்த இடங்களை விட்டு அமெரிக்கா வெளியே வந்தா உலகத்தில் எங்க என்ன நடக்குதுன்னு அமெரிக்காவில் முன்னாடி மாதிரியே துல்லியமா கவனிக்க முடியாது. இது அமெரிக்க நாட்டினுடைய பாதுகாப்பிலேயே மிகப்பெரிய ஒரு ஓட்டை உருவாக்கிடும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட
கருத்து. ராணுவ பாதுகாப்பு கொடுக்கறதால தான் ஐரோப்பா நாடுகள் பல விஷயங்கள் அமெரிக்காவோட வர்த்தகத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்ப பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க யாரு எங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மேல வர்த்தக கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். இது அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இன்னைக்கு இத்தாலிக்கு நடந்த நிலைமை நாளைக்கு நமக்கு நடக்கலாம்னு ஜப்பான், தென்கொரியா மாதிரியான நாடுகளும் பயப்பட ஆரம்பிப்பார்கள். அமெரிக்காவை இனிமே நம்ப முடியாது, நம்ம பாதுகாப்பை நாமளே பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்க தனி வழியில போக ஆரம்பிச்சா அமெரிக்கா உலக அரசியலோ ஒண்டி கட்டியா, அதாவது தனித்து விடப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. சுருக்கமாக சொல்ல போனா ட்ரம்ப் அவர்கள் காசு மிச்சமாகுதுன்னு பார்க்கிறார். ஆனா அந்த சின்ன லாபத்துக்காக அமெரிக்கா இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச உலக வல்லரசு அப்படிங்கிற கௌரவத்தையும் செல்வாக்கையும் இழக்க வேண்டி இருக்கு. இது பின்னாடி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறப்போகுது என்பதுதான் உண்மை. இப்ப நாம விஷயத்தை கொஞ்சம் வேற கோணத்துல இருந்து பார்க்கணும். அமெரிக்கா பின்வாங்கிறது உலகத்துக்கு ஆபத்துன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் ரஷ்யாவை பொறுத்தவரை இது நீதிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் ரஷ்யா தரப்புல இருந்து நினைக்கிறாங்க. ஏன் புடின் அவர்கள் இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கிறார் என்பதை இப்ப நாங்க தெளிவா பார்ப்போம். அதாவது ஐரோப்பாவில இருந்து அமெரிக்கா வெளியேறினால் அதனை புடின் அவர்கள் ஏன் வெற்றியா பார்ப்பார் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். ரஷ்யாவோட வாதம் என்னன்னா, ஐரோப்பாவில் அமெரிக்காவுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான். இவ்வளவு காலமா அமெரிக்கா மற்ற நாடுகளோட எல்லைக்குள்ள புகுந்து ராணுவ தளங்களை அமைச்சு உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரம்ப் அவர்கள் வெளியேறதன் மூலமா மற்ற நாடுகளோட உள் விவகாரங்கள்ல தலையிடுற அந்த அமெரிக்கன் புல்லியிங் ஒரு முடிவுக்கு வரும் என்பது ரஷ்யாவோட கருத்தா இருக்கு. ஐரோப்பியர்களுக்கு இது ரஷ்யா சொல்ல வர்ற ஒரு விஷயம். அமெரிக்கா அங்க இருக்கிற வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் அவங்களுக்கு அடிமையாத்தான், அதாவது அமெரிக்காவுக்கு அடிமையாத்தான் இருந்தாங்க. இப்ப அமெரிக்கா போறதால ஐரோப்பாவில் ஜெர்மனியும் இத்தாலியும் தங்களோட சொந்த நாட்டு நலனுக்காண்டு ரஷ்யாவோட கைகோக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கைகோக்க முடியும். அமெரிக்காவோட மிரட்டல் இல்லாம ரஷ்யாவோட எரிசக்தி வசதிகளை இந்த ஐரோப்பிய நாடுகள் தாராளமா பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம ஐரோப்பாவில இந்த அமெரிக்கா வெளியேறுவது ரஷ்யாவோட பாதுகாப்பை உறுதி செய்யும். ரஷ்யாவோட வாசப்படி வரைக்கும் வந்து அமெரிக்கா மிசைல்களையும் ராணுவத்தையும் வச்சிருக்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்துச்சு. இப்ப அமெரிக்கா பின்வாங்கினால் ஒரு வழியா ரஷ்யாவோட எல்லைகள் நிம்மதியா மூச்சு விட ஆரம்பிக்கும். இது அந்த பிராந்தியத்தில் ஒரு சமநிலையை உருவாக்கும்னு ரஷ்யா தரப்புலேருந்து நம்புகிறார்கள். இவ்வளவு காலமா நட்பு நாடு கூட்டணின்னு பேசின அமெரிக்கா ஒரு சின்ன கருத்து வேறுபாடுக்காண்டி, அதாவது ஈரான் விஷயத்துக்காண்டி இத்தாலியன் ஸ்பெயினை மோசம்னு சொல்லி கலட்டி விடுகிறார். இதைத்தான் ரஷ்யாவும் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறார்கள், அமெரிக்காவை நம்பாதீங்க, அவங்க தங்களோட லாபத்துக்காண்டி யாரை வேணாலும் எங்க வேணாலும் கைவிட்டுட்டு போவாங்க என்பதைத்தான் ரஷ்யா சொல்கிறார்கள். எனக்கு ட்ரம்பர்களும் அதைத்தான் செஞ்சு காட்டிக்கொண்டு இருக்கார். ரஷ்யா சொன்னதுதான் உண்மை என்பதையும் ட்ரம்பர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கார் என்பதுதான் உண்மை. ரஷ்யா சொன்னதுதான் உண்மை என்பதும் இப்ப நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ரஷ்யாவை பொறுத்தவரை இது ஒரு ஆக்கிரமிப்பு இல்லை, இது ஒரு விடுதலை. அமெரிக்காவோட பிடியில இருந்து ஐரோப்பா வெளியே வாருது, ரஷ்யாவோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். உலக அரசியல் இனிமே ஒருத்தரோட கையில இல்லாம சமமாக மாறப்போகுது என்பதுதான் ரஷ்யாவோட நிலைப்பாடு. ட்ரம்பினுடைய இந்த அதிரடியான முடிவு ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை மணி. இனிமே நாங்க உங்களை காப்பாற்ற மாட்டோம், நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு நேரடியாகவே ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவும் கருத்துக்களை சொல்கிறார்கள். இதனால் உலக போர் சூழல் உருவாகுமா, இல்ல மற்ற நாடுகள் சமாதானமா போவார்களா, இதனத்தை நாங்கள் பொறுத்திருந்ததான் பார்க்கணும். பட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறார். பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏனென்றால் ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் வெளியேறுவதால ஐரோப்பாவுக்கு ஏற்பட போற ஆபத்தை விட அமெரிக்காவுக்கு ஏற்பட போற இழப்புகள் தான் ரொம்பவே அதிகம். இதனால அமெரிக்கா ஐரோப்பாவில் இருந்து தங்களோட ராணுவ வீரர்களை அவ்வளவு ஈஸியாக திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.